ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பல், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பழம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் உரிச்சதை 10 மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு. இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை வகை போட்டு, பட்டை வகை பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட நசுக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கட்டும். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் நல்லா பொல பொலன்னு ரெடியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.